ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் பொடி எப்படி அரைக்கலாம் அப்படின்றத பார்ப்போங்க. இப்போ சாம்பார் பொடிக்கு நம்ம எல்லாமே எண்ணெயில் போட்டு வறுத்துடலாம். அரிசி மட்டும் எண்ணெயில் வறுக்கக்கூடாது, வெறும் சட்டியில் வறுத்துக்கலாம். இப்போ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 150 கிராம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். மல்லியை நல்லா வதக்கும் போதே ரொம்ப நல்லா இருக்குங்க. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிரும். அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம எடுத்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாமல் பார்த்து நம்ம செய்யணும். அதை பாருங்கள், நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். உளுந்தம்பருப்பு ஒரு 50 கிராம் போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதுனால இதிலே நம்ம வறுத்துக்கலாம். இந்த எண்ணெயே போதும். பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். இங்கே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 100 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு பொரிச்சிடலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். லேசாக கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா போதும். 100 கிராம் கடலைப்பருப்பு கருக விட்டாமல் பொரிக்கணுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துருவோம். இதுலேயே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு 20 கிராம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் எடுத்துருவோம். கடுகு ஒரு 10 கிராம் போட்டுக்கணும். எனக்கு தனி கடுகாக கிடைக்கல, அதனால் கலந்து தான் இருந்தது. அதனால் நான் இதை போடுறேங்க. நீங்கள் 10 கிராம் அளவுக்கு நீங்கள் வாங்கிட்டு வந்து போட்டால் போதும். அது இதிலே எண்ணெய் இருக்கிறதுனால இதிலே நான் வறுத்துக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த பொரியறதெல்லாம் நின்றுடுச்சு பாருங்கள். இப்போ சரியாக இருக்கும். இப்போ எடுத்துருவோம். ரொம்ப நேரம் நீங்கள் வறுத்தீங்கன்னா அப்புறம் கருகி போயிருந்து. 2 சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன் ஜீரகம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கருகிரும். அதனால் இதை அப்படியே எடுத்துருவோம். கொஞ்சமாக லேசாக எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிக்குங்க. மிளகு ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், மிளகு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். வெடிச்சதுன்னா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துடலாங்க. ஒரு 6 இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் இருக்க எண்ணெயை வச்சுட்டு நீங்கள் வறுத்துடலாம். கருவேப்பிலை வறுக்கும் போது தண்ணியிலெல்லாம் போட்டு அலசக்கூடாது. நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே வறுத்துக்கலாம். அப்படி வறுத்திங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி வெந்த மாதிரி ஆயிரும் கருவேப்பிலை. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம். இப்போ நான் பச்சரிசி 100 கிராம் எடுத்திருக்கேன். இது எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறும் இருப்பு சட்டியில் வச்சுட்டு நம்ம வறுத்துக்கணும். இந்த அரிசி ஏன் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார்லாம் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக இந்த அரிசி கொஞ்சம் வறுத்து போடும் போது நல்ல வாசமாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக நல்லா பொரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு 150 கிராம் காம்போட மிளகா போடுங்க. அதையும் எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் போட்டு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நெடி ஜாஸ்தி இருக்காது. அதுக்காக இந்த மாதிரி எண்ணெய் போட்டு நீங்கள் பொரிச்சுக்குங்க. பாருங்கள், மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து கையில் அமுக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வறுக்காத மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு ஆயிருங்க. அது இந்த அளவுக்கு பெருங்காயத்தை போட்டு இந்த சட்டிலேயே நல்லா வறுத்து அதோட போட்டு வறுத்து அதில் போட்டுக்கலாங்க. நமக்கு சாம்பார் தாளிக்கும் போது கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக எண்ணெய் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். பச்சரிசியை தவிர மீது எல்லாமே எண்ணெய் போட்டு வறுத்துக்கணுங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாமே இந்த பக்குவத்துக்கு வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சாம்பார் வச்சிங்கன்னா கல்யாண வீட்டிலலாம் போய் சாப்பிடும் போது எப்படி எவ்வளோ சூப்பராக சுவையாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். மிக்சியில் போட்டு அரைச்சாலும் அரைக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா மிஷினில் போட்டும்
அரைச்சி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து காட்டலாம். நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் சூப்பரான சாம்பார் பொடி ரெடி ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.